மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசினவங்கள்ட்ட சரியான தரவுகள் இல்லை. அவங்க நிறைய இடங்கள் பல்பு வாங்கியிருக்கிறாங்க. நார்த் இந்தியன் கம்பெனி எப்படி மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை பண்ண விடுவாங்க? பொதுவாகவே இந்த மாதிரியான டிவி ஷோஸ் பார்க்குற வரைக்கும் பெண்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட இந்த கண்டென்ட்டே போய் சேர்ந்துடக்கூடாது. ஒரு சோதனால தர பண்ணீங்க, பின்னாடி எங்கள் அண்ணன் ஒரு படத்தோடு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் அவ்வளோ சீக்கிரம் விடாது. படம் வர பெரிய அதிர்வலைகளை சினிமாவில் ஏற்படுத்துங்கிறத மாற்று கருத்தை இருக்கு. படத்தை தாண்டி தன் மேல் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கணும்னு சிவகார்த்திகேயன். ஓகே, வந்து பிரதர் படம்லாம் மரண தோல்வி அப்படிங்கும் போது அடுத்தடுத்து ஒரு ஹிட் படத்தில் இருக்கணும்ல. ஹீரோவாக நம்ம 20 வருஷம் 25 வருஷமாக அவரை பார்த்துட்டோம். ஜெயம் படத்தில் இருந்து போய் வில்லனா பண்ணுறது வந்து அவருடைய இமேஜ் போயிடும். இல்லை முதல்ல ஒத்துக்கிற மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் சில பேர் போய் திருப்பி பேசி அதை கம்பல் பண்ணி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 777 in triple treat. Nannari, Rose மற்றும் வெட்டிவேர் சர்பத். Bye bye body heater. சம்மருக்கு சில்லுன்னு ட்ரீட். 777 சர்பத். Refreshingly cool. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் பரபரப்பாக பேசினாங்க. மும்மொழி கொள்கையை பற்றின ஒரு டிபேட் ஒன்று நீயானால வந்து நடத்தினாங்க. பட் ஆனால் அது டெலிகாஸ்ட் ஆகலை. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏன் டெலிகாஸ்ட் ஆகலை சார்? மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாங்க. பட் அதை இன்ஸ்டாவில் அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை டெலீட் பண்ணுறாங்க. டெலீட் பண்ண பிறகு தான் அந்த நிகழ்ச்சி வரல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஒரு குக்கிங் ஷோ ஒன்று போட்டாங்க. அப்புறம் அதை கலந்துக்கிட்டவங்களாம் வெளியில் பேச ஆரம்பித்தாங்க. ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப பாஜகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் கலந்துருக்கிறாங்க. அவங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக, மும்மொழி கொள்கைக்கு எதிராக சில இந்த ஆட்கள் கலந்துருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு கடுமையான வாதம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசினவங்கள்ட்ட சரியான தரவுகள் இல்லை. அவங்க நிறைய இடங்கள் பல்பு வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் கோபிநாத் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஷூட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்தா அது வரல. அப்போ அவங்க ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி எப்படி மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை பண்ண விடுவாங்க? அப்போ அந்த நிர்வாகம் தரப்பாகவும் சில அழுத்தம், மேல்மட்ட அரசியல் ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியான ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சியை நிறுத்தப்பட்டிருக்குது. அதில் கலந்துக்கிட்டவங்களாம் பேசுகிறாங்க. ரொம்ப காரசாரமான விவாதமாக இருந்துச்சு, அது வந்து போயிருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரியான டிவி ஷோஸ் பார்க்குற வரைக்கும் பெண்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அது குறிப்பாக குடும்ப பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட இந்த கண்டென்ட்டே போய் சேர்ந்துடக்கூடாது. அவங்க சீரியல் பார்க்குறாங்களா, இப்போ நடக்குதுன்னே தெரியக்கூடாது. இந்த விஷயம் இவ்வளோ ஒரு சின்சியரான விஷயம், சீரியஸான விஷயம், அவங்க இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது காட்டு தீ மாதிரி பரவிடும். அவங்க இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதனுடைய சாதக பாதங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து வேற மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் அந்த கண்டென்ட்டே அவங்கள்ட்ட போகக்கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதே அவங்களுக்கு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கட் பண்ணிட்டாங்க. ஒரு சோதனால தர பண்ணீங்க, பின்னாடி எங்கள் அண்ணன் ஒரு படத்தோடு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. பராசக்தி படம் வந்து முழுக்க அது அந்த கண்டென்ட் தான், இந்திய திணிப்புக்கு எதிராக பேசுகிறது. இல்லை, பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட வேண்டிய படம். அதுக்கு கை மாறி புறநானூறு மாதிரி கடைசியில் இப்போ வந்து பராசக்தின்னு இருக்குது. முழுக்க ஒரு இந்திய எதிர்ப்பாக ஒரு மாணவன் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது தான் கதை. ராஜேந்திரங்கிற ஒரு மாணவனுடைய பயோபிக் தான் அந்த கதை. அப்படிங்கும்போது அந்த படம் வரப்போ பெரிய அதிர்வலைகளை சினிமாவில் ஏற்படுத்துங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இந்திய எதிர்ப்பு, அதுவும் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் நடிக்கும்போது மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் வந்து சென்சாருக்கு அப்போ இருக்கும்ல. சென்சார் அவ்வளோ சீக்கிரம் விடாது. அதுதான் சார். ஏன்னா அப்படி, ஏன்னா அந்தளவுக்கு சிக்கல் ஏற்படும் போது இங்கே இல்லை, அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அவ்வளோ சீக்கிரம் சென்சார் வந்து நீங்கள் வந்து விட்டுற மாட்டாங்க. நிறையா கற்றுக் கொடுப்பாங்க. அதை இவங்க வந்து அதை வந்து நேரடியாக சொல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, என்ன பண்ண போகிறாங்க சென்சார்னு தெரியல. அந்த மாதிரி படங்கள் சென்சார் அதிகமாக கவனம் செலுத்தும். ஓகே, அப்போ இவங்க மேலே போகிறாங்களா, ரிவர்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு போகுமா என்னன்னு தெரியல. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சார், அந்த ஒரு தியாகியோட கதைன்னு. அமரன் கிட்டத்தட்ட அது ஒரு பயோபிக், இதுவும் ஒரு கிட்டத்தட்ட பயோபிக் தான். இப்படி சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்காரா? இல்லை, படத்தை தாண்டி தன் மேல் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கணும்னு சிவகார்த்திகேயன். ஓகே, ஒரு கமர்ஷியல் படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, காசு சம்பாரிச்சிட்டோங்கிறத தாண்டி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு இமேஜை பில்ட் பண்ணுற வேலையை செய்கிறார். நாட்டுக்காக உயிர் நீத்த ஒரு வீரர் அமரன்.
மொழிக்காக உயிர் நீத்த வீரர் ராஜேந்திரன் அப்படிங்கிற கதையில் பண்ணுறாரு. அப்புறம் தனக்கு ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சம்மந்தமாக ஒரு இஷ்யூ ஒன்று போச்சு, இமான் இஷ்யூ. அந்த இமேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா புத்திசாலித்தனமான விஷயம். தன்னுடைய பணம் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு இமேஜையும் நம்ம வந்து காப்பாற்றிக்கிறணும், பில்ட் பண்ணி வச்சுக்கிறணும், பின்னாடி நமக்கு ஏதாவது யூஸ் ஆகலாம்ல. இப்போ துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அடுத்து அது அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் இல்லையா, அதுக்காக ஒரு தன் இமேஜை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. இதில் அடுத்ததாக வந்து இந்த பராசக்தியில் வந்து ஜெயம் ரவி அவர் உள்ள வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருக்காரு, பொங்கல் கூட படம் வருது இப்படின்னு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து வில்லனா உள்ளே வந்தப்போ நிறைய பேர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு என்ன கன்வீன்ஸ் அவருக்கு என்ன இல்லை, ஒரு படத்துக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை நீங்கள் வில்லனா பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இன்றைக்கி அவர் வந்து இடையில சமயத்தில் நடித்த படங்கள் சில படங்கள் போல தொடர் தோல்வி. சமயத்தில் வந்து பிரதர் படம்லாம் மரண தோல்வி. அப்படிங்கும் போது அடுத்தடுத்து ஒரு ஹிட் படத்தில் இருக்கணும்ல, ஒரு ஹிட் படத்தில் நம்ம ஏதாவது நம்மளுடைய பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குண்டான சம்பளமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஜெயம் ரவி, நீங்கள் ரவி மோகன் வேற மாற்றி வச்சிருக்கிறாரு. ரவி மோகன் வந்து இப்போ வேற ஒரு அவதாரத்தில் ஜெயம் ரவியா இருக்கிறப்ப ஹீரோவா இருந்தார். பாருங்க கொடுமையை, ஜெயம் ரவியா இருக்கிறப்ப ஹீரோவா இருந்தார், ரவி மோகனா இருக்க வில்லன் ஆகிட்டார். கண்டிப்பாக பேர் மாத்திரம் வளர்ச்சி தான் அடையணும், டவுனில் தான் போயிருக்கு. பட் அப்படி கிடையாது, அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். கதைக்கு மெயின் ட்விஸ்டே அதுதான். படம் வர்றப்ப பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு கதை, ஒரு கேரக்டர். அது அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே பண்ணுவோம், தொடர்ந்து தோல்வியாக இருக்குது, ஒரு வெற்றி படத்தில் இருப்போம் அப்படின்னு ஒத்துருக்காரு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க சார், ஏன்னா இதில் வந்து நேரடியாக 2 பேரும் மோதுற காட்சிகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்கல்ல, அப்போ உண்மையிலே அப்படி தான் இருக்குமா? இல்லை இருக்கும், ஏன்னா அவர் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. அதான் இப்போ ஒரு படம் வந்துட்டு ஒரு ஹீரோ 2-3 படங்கள் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த இமேஜ் போயிரும்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் சொல்ல வேண்டியது ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹீரோவாக நம்ம 20 வருஷம் 25 வருஷமாக அவரை பார்த்துட்டோம் ஜெயம் படத்துலேருந்து. திடீர்னு சடனாக வந்து ஒரு யங் ஹீரோவோட வில்லனா பண்ணுறது வந்து அவரோட இமேஜ் போயிடும். யார் கன்வின்ஸ் பண்ணாங்க, என்ன காரணம், எதுவும் அழுத்தமானு தெரியல, ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. முதல்ல ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சில பேர் போய் திருப்பி பேசி அதை கம்பல் பண்ணி அவங்க ஒத்துக்க வச்சிருக்காங்க. எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகே, அதுக்காக ஒத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணாங்க சார், என்னென்னா அதர்வா அவங்க வரும்போது வந்து சிவகார்த்திகேயன் அப்போ படம் ரிலீஸ் ஃபஸ்ட்டு படம் வரல, கிட்டத்தட்ட அதர்வாவோட படம் பானகாத்தாடி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து சிவகார்த்திகேயன் ஒரு மெயின் லீடாக பண்ணுறாரு, அதர்வா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அதர்வா எங்கே இத்தனை வருஷம் ட்ராவல் ஆகுறாரு, ஆனால் பெரிய ஹிட்டுகள் எதுவுமே இல்லை. படங்களை பொறுத்த வரைக்கும் அமைகிறது தான். ஓகே, நீங்கள் கதையை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு கதையை வந்து ஒரு டைரக்டர் சொல்கிறப்ப நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப பிரமாதமாக கதை சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வந்து படமாக பார்க்குறப்ப வந்து சொல்லுவாங்கள்ல, வாழைப்பழம் மாதிரி பேசுவாமா அப்படின்ற அந்த மாதிரி கதை சொல்கிறப்ப சில டேரக்டர்லாம் பின்னி எடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் கேட்குறப்ப அப்படி உங்களுக்கே கூஸ் பம் ஆயிரும். ஓகே, ஆனால் எடுத்து வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிரும். சில பேருக்கு கதை சொல்லவே தெரியாது, பேசவே மாட்டாங்க, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ தனுஷோட அப்பா இருக்காரு கஸ்தூரிராஜா, அவர் அந்த காலத்தில் கதை டைரக்ஷனுக்கு வாய்ப்பு தேடி போகிறப்ப அவருக்கு கதை சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாராம், கேசட் இருக்கு இல்லையா, ஆடியோ கேசட்டில் பதிஞ்சிடுவார், பேசிடுவாங்க. கதையை தனியாக உட்காந்து பேசி பதிஞ்சிட்டு யாராவது ப்ரொடியூசர்கிட்ட கதை கொடுத்து வந்துடுவார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போட்டு கேளுங்க அப்படின்னு. அந்த காலத்தில் அப்படி ட்ரை பண்ணியிருக்காரு அவர். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இது அந்த மாதிரி கதைகளில் வந்து அமையணும். இப்போ ஒரு கதை நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்னென்னா இந்த அப்கமிங் ஹீரோஸ்க்கு பேக் போனால் ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஓகே, கதை கேட்குறதுக்கு அடுத்தடுத்து அவங்கள மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. விஜயகாந்த் இருந்தாலும் ராவுத்தர் இருந்தார் பின்னாடி, பெரிய பேக் போனார் இருந்தார். ஓகே, ஒரு காலகட்டத்துக்கு அப்படி இப்படி டெவலப் பண்ணி கொண்டு போனார். விஜய் இருந்தாருன்னா எஸ்ஏசி பின்னாடி இருந்தார். ஓகே, இப்போ முரளி இருந்தாருன்னா அதர்வாவுக்கு இந்த வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாருன்னா கொஞ்சம் கவனம் எடுத்து கதை கேட்டிருப்பாரு. சின்ன வயசு தானே அவங்களுக்கு, அப்படி அந்த சூஸ் பண்ணுற இது இருக்காது. யார் நல்ல கம்பெனி, எந்த கதை ஓடும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்காது. ஓகே, ஆனால் கொஞ்சம் நாள் ஆன பிறகு பட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அதனால அவர் சில கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் சரியாக அமையலை, அதனால ஒரு சின்ன ஒரு கேப் ஆகி போச்சு. ஓகே, அந்த கேப்பில் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், அடுத்ததாக கடைசியாக சுதாகர் அவங்களோட முடிக்கணும் சொன்னாங்க. அவங்க இந்த கதையை தான் நான் பண்ணுவேன், ஏன்னா சூர்யா வேணாம் அப்படின்னா வேறு ப்ராஜெக்டோட கூட போயிருக்கலாம், ஆனால் இந்த கதையை நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்குல்ல. முன்னாடி சூரிய போட்டு வருது, அதுக்கப்புறம் நான் அடுத்த ப்ராஜெக்டே இதை பண்ணுறேன் அப்படின்றப்ப இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படி? இல்லை, சப்ஜெக்ட் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட். இது இப்போ போயிட்டுருக்கு.
அதுவும் இல்லாமல் இது எப்பயுமே எவர்கிரீன் சப்ஜெக்ட். 2011 காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே ஓகே. செம்மொழியின் பேர் வச்சு இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டு அதை ட்ராப் பண்ணுச்சு. ஏறக்குறைய இதே மாதிரியான கதை. அதே மாதிரி தான் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எவர்கிரீன் சப்ஜெக்ட், எப்போ பண்ணாலுமே போகும். அதனால் வந்து இந்த கதை மேலே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்த லைவாக நடக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம படம் பண்ணுறதுக்கும் கற்பனை கதையை படம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எப்பவுமே ரொம்ப நமக்கு வந்து சீக்கிரம் ஒட்டிடும். சூரிய போட்டினா அதுவும் லைவில் நடந்த ஒரு மேட்ரு. இப்போ இதுவும் லைவில் நடந்த ஒரு மேட்ரு. அதை எடுத்து நீங்கள் படம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த படங்கள் வந்து உங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். மலையாள படங்கள்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. யதார்த்தத்தை சுற்றி உள்ள கதைகளை எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது தெரியும் உங்களுக்கு. இந்த கதை வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது எடுத்துனோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டச்சபிளாக இருக்கும் அப்படின்னு அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கதையில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஓகே ஓகே. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 777 in triple treat. Nannari, Rose மற்றும் வெட்டிவேர் சர்பத். Bye bye body heater. சம்மருக்கு சில்லுன்னு ட்ரீட். 777 சர்பத். Refreshingly cool.